வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா தேன்குழல் முறுக்கு. 1 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி காய வச்சு வெயிலில் காய வச்சு 1/4 கிலோ உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து மிஷினில் திரித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம கடை மாவில் அரிசி போட்டு முறுக்கு போட்டு காமிச்சிருப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் முறுக்கு போடுறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த டம்ளருக்கு 5 டம்ளர் முறுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ அதனோட சீரகம், உப்பு, கருப்பு எள், வெண்ணெய், கட்டிக்காயத்தை நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா கரைஞ்சிடுது. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குவோம். கட்டிக்காயம் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். 5 டம்ளர் மாவுக்கு தேவையான அளவு வெண்ணெய், எள், ஜீரகம், தண்ணி, உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. சூடான எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தேன்குழல் முறுக்கு ரெடினா